எரேமியா 33வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நான் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் அப்படின்ட்டு. யாருக்கு நிறைவேற்றுவார் அப்படின்னா, இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். யார் இந்த யூதா, யார் இந்த இஸ்ரவேல் சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்ம எல்லாரும் தான். ஆண்டவர் நம்மக்கிட்ட சொன்ன ஒவ்வொரு நல்வார்த்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நம்மக்கிட்ட ஆண்டவர் பேசின ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களாக இருக்கலாம், வேதத்தின் மூலம் ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நமக்கு சொன்ன வார்த்தையை வேறு யாருக்கும் ஆண்டவர் மாற்றிலாம் எழுத மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரோ, என்ன தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறாரோ, ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அதுக்கான காலம் நாட்கள் எல்லாமே நெருங்கி வந்தாச்சு. ஆண்டவர் யார் முன்னாடி உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். நம்முடைய ஏசப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏசப்பா சொன்ன ஒவ்வொரு நல்வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இன்றைக்கி ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறதுக்கு அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய காத்திருப்புக்கு ஒரு முடிவை நிச்சயமாக உருவாக்குவார். அவரை விசுவாசிங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு நல்வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.